நீர் ராசியில் கடகம் மீனம், காற்று ராசியில் கும்பம். போட்டி பொறாமை வெறி செயல் பாவக்கணக்கு சனி சுக்கிரன். கோச்சார ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் இந்த 3 ராசியில் சில விஷயங்களை தவிர்த்துட்டாலே மிக கோடீஸ்வர யோக வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழலாம். சனியோடைய 3ஆம் பார்வை பார்க்கக்கூடிய இடம் மேஷமணியில் இருக்கிற குருவை பார்க்குறார். குருவை டச் ஆகும்போது இந்த இடத்துல மீனத்துக்கு தொழில் அடி விரயம் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா 10க்குரியவர் 2ல் இருக்கிறார். சனியோடைய 3ஆம் பார்வை விரயத்தை கொடுக்குது. ஏன்னா ஆட்சி சனி பவர், விரய சனி பவர். கும்பத்துக்கு கை வாங்கி அடிக்க போய்க்கு மாட்டிக்கு பிரச்சனை வருது. அவசர அவசரமாக பணத்தை கொடுத்துறீங்க, மாட்டிக்கிறீங்க. கடகத்துக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்னு கடகத்துக்கு போராட்டம். இப்போ இந்த 3 ராசியில் இருப்பவர்களுக்கு ஒரு எளிமையான சூட்சம ரகசியம். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டு விட்டீர்கள் என்றாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றி தான். சனி பகவான் சுக்கிர பகவான் இருவரும் கும்பத்துக்கு யோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர்கள். ஜென்ம சனி என்ற வீட்டுக்கு 11இல் சுக்கிரன், இது பொது விதி. ஆனால் அது கும்ப ராசிக்கு ரொம்ப யோகம். ஆனால் கும்பத்துக்கு இது குருவோடைய இதான மீனத்துக்கு தொழில் தடை ஏமாற்றம் கொடுக்குது. கடகத்துக்கு வயிற்றுவலி சம்பந்தமான விஷயத்தை ஏற்படுத்துது. அம்மா ஸ்தானத்தை பாதிக்குது. மூத்த சகோதரர் சித்தப்பா அவர்கள் பாதிக்குது. இப்போ வலிகள் நிறைந்த இந்த வாழ்க்கை கடைசி வரை இப்படி தான் இருக்குமா? மீள முடியாதா? பாவக்கணக்கு என்பது முன்ஜென்ம கர்ம வினைகள் இருக்கிறது. இறைவனுடைய அருள் இருப்பவர்கள் அதிலிருந்து மீளுவார்கள். சில பேர் இறைவனுக்கு அருள் இருக்காது, அதனால் ஒரு போராட்டமாக இருக்கும். மனசு வலிக்கும், வருத்தம் கொடுத்துட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்க வைக்கும், சோகமான ஒரு நிலையில் இருக்க வைக்கும். இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். எதிரிகள் வருவார்கள், போட்டி பொறாமை கொண்டவர்கள் வருவார்கள், அன்புக்குரியவர்கள் வருவார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களையும் உங்களை எதிரியாக மாற்றும். ஏன்னா நீங்கள் சில தவறுகளை செய்ய இழுக்கும். யார்? கும்பராசி, கடகராசி, மீனராசிக்காரங்க. அந்த தவறு செய்ய போயிடாதீங்க. அந்த தவறு செஞ்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். இதுதான் வெறி செயல், பாவக்கணக்கு, பொறாமை அப்படின்ற விஷயம். போட்டி பொறாமை, போட்டி போடுறது. நான் செய்ய மாட்டேன் நீ செய், நான் செய்ய மாட்டேன் நீ செய்யின்னு சொல்லி ஒரு நல்ல செயலை கூட செய்வதற்கு தயக்கம் இதை பண்ண வைக்கும். கண்டிப்பாக பண்ண வைக்கும். கும்பராசி, கடகராசி, மீனராசியை நான் செய்ய மாட்டேன்னு தான் சொல்ல வைக்கும். சுக்கிர பகவான் கேது பகவானுடைய தொடர்பும், ராகு பகவான் கேந்திரத்திலும், கேது பகவான் கேந்திரத்திலையும், ராகு பகவான் கேந்திரத்திலையும் சரியான நிலையில் இருக்கிறார். இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா பெண்களிடம் கவனமாக இருக்கணும், ஆண்களிடம் கவனமாக இருக்கணும். ஆண்களிடம் கவனமாக இருக்கணுன்றது ரொம்ப நெருங்கி போனால் வலிகளை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், எதிர்பாராத எதிர்மறை எண்ணத்தை ஏற்படுத்தும், எதிர்மறை செயல்களை செய்ய வைக்கும், சோகமான விஷயங்களை ஏற்பட வைக்கும், சோகமான விஷயங்களை நீங்கள் பார்க்க வைக்கும். எல்லா விதத்துலேயும் நல்ல விஷயங்களை தவிர்க்க வச்சு கெட்ட விஷயத்துக்குள்ளே போக வைக்கும். கெட்ட விஷயம்னா இதை வரிசைப்படுத்தவே முடியாது, நிறைய விஷயம் இருக்குது. சில நேரங்களில் அந்த மனசு கஷ்டப்பட வைக்கும். நான் சொல்கிற விஷயம் உங்களை அறியாமல் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள் இழுக்கும். சில வார்த்தைகளை விட வைக்கும், கெட்டதை பேச வைக்கும். சுக்கிர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் 3 பகவானும் கடகத்துக்கு வயிற்று வலியும் எதிரிகளை உருவாக்கக்கூடிய நேரத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. மீனத்துக்கு தொழிலில் விரயத்தை வீழ்ச்சி, கும்பத்துக்கு பெரிய லாபம், ஆனாலும் பங்காளி உறவுகளால் தொந்தரவு. 2வது திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்புகள் உண்டாகுது. ஆரோக்கியமான விஷயங்கள், ஆரோக்கியமான செயல்களை செய்ய வேண்டும். உணவு விஷயத்தில் விஷமாக மாற்றுது, ஃபுட் பாய்சன் ஏற்படுது. ராகு பகவான் சந்திர பகவானை கடந்து வந்துவிட்டார். ஆனாலும் இங்கே கோச்சார ரீதியாக கேது அடுத்து வரக்கூடிய சனியின் பார்வையில் மாட்டிக்கிட்டு 3ஆம் பார்வை சனி எப்பயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ டார்ச்சர் கொடுக்கும். 10ஆம் பார்வையில் பாருங்கள், செவ்வாயை பார்த்து கோபத்தை உண்டு பண்ணுது, தொழிலை கெடுக்குது, உத்தியோகத்தை கெடுக்குது, கெட்ட வார்த்தை பேச வைக்குது, வெறி செயலை செய்ய வைக்குது. ரொம்ப வெறுக்க வைக்குங்க.
உங்களை அறியாமலே பொறாமைப்பட வைக்கும். அவனாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு. அந்த பொறாமைன்ற விஷயந்தான் சனி பகவான் அவ்வளோ துன்பத்தை கொடுப்பார். அதே மாதிரி வெறி செயல் அப்படின்னு பார்த்து கோவத்தில் டக்குன்னு கடுமையாக பேசுறது, திட்டுறது, வெறுக்கிறது, எதிர்மறையான திங்கிங்லேயே இருக்கிறது, இது எல்லாம் எஃபெக்ட் கொடுத்துட்டே இருக்கும். பாவ கணக்குகள் அனைவருக்கும் உண்டு. இங்கே புதனும் செவ்வாயும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு புதனை பார்வையிடும் பொழுது கடகத்துக்கு தேவையில்லாத விரயம், வயிற்று வலி சம்பந்தமான தொந்தரவு, தூக்கம் இல்லாத ஒரு நிலை, அன்புக்குரியவர்களும் பாசத்துக்குரியவர்களாலும் உங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுக்கிறது, அவமானத்தை சந்திக்க வைக்கிறது, போட்டி பொறாமை நிறைந்த இந்த விஷயங்கள், எதிர்மறை விஷயங்கள் எதிர்மறை வலைக்குள் மாட்டிக்க வைக்கிறது. சகோதர ஸ்தானம், சகோதர உறவுகள் பாதிப்பு, விஷத்தனமான ஆட்கள் வருவார்கள், அவர்களிடம் கவனமாக இருங்க. பேசுவாங்க, மனதளவில் காயப்படுத்துவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, உங்களுக்கு அவப்பெயரை உங்களுக்கு ஏற்படுத்தணுன்றது நினச்சி பழி வாங்குவாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிங் கொடுத்து நடிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உண்மை முகம் தெரியும். எல்லாருக்கும் இன்னொரு உண்மை முகம், எல்லாருக்கும் உண்மையான முகம் இன்னொரு முகம் இருக்குது. அந்த உண்மை முகத்தை பார்க்கும்போது வலிக்கும். ஏன் இப்படியேப்பட்டவங்கள்ட்ட நம்ம பழகிட்டோமே. காரணம் முன்ஜென்ம கருமவினை பாவ கணக்குகள் எல்லாருக்கும் உண்டு. எனக்கு பேசிகிட்டு இருக்கிற எனக்கும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எனக்கு இருக்கிறது. இது தகுந்த போல் இவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும், அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி அமைதியாக இருக்கிறேன். அதுதான் சிறப்பான செயலாக இருக்கும். அவசரப்பட்டால் ஏமாற்றம், வலிகள், தொந்தரவுகள், கஷ்டமான செயல்கள், கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தும். நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் உங்களுக்கு கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்பு, எதிர்ப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். காரணம் கேது பகவான் சுக்கிரன் செவ்வாய் புதனுக்கு கேந்திரத்தில் அமர்ந்திருக்கார். எப்பயுமே ராகுக்கு கேந்திரத்திலும் திரிகோணத்திலும் அமரக்கூடிய கிரகங்களை பாதிக்கும், வலிகளை கொடுக்கும், வேதனைகளை ஏற்படுத்தும், எதிர்மறை செயல்களை செய்ய வைக்கும், எதிர்ப்புகளை தேவையில்லாமல் ஏற்படுத்த வைக்கும், கெட்ட வார்த்தை பேச வைக்கும். இந்த டைமில் வாராகி அம்மனை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். வாராகி அம்மன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும், வலிகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் மீட்டு நல்வழிப்படுத்துவார்கள், நல்ல விஷயத்தை கொண்டு போவார்கள், நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த வைப்பார்கள். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கை கொடுப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள். நிறைய நபர்கள் உங்கள் மீது பாசத்தை செலுத்துவார்கள், அன்பை செலுத்துவார்கள். அவர்களெல்லாம் தவற விட்டு விடாதீர்கள். வெறுப்புகள், வலிகள், வேதனைகள், எதிர்மறை செயல்கள், எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அது வருத்தத்தை ஏற்படுத்தும். இது எல்லாமே கோச்சார ரீதியாக கேது சுக்கிரன் செவ்வாய் புதனுடைய தொடர்பு தான். இப்போ இதை சரி பண்ணுறதுக்கான பரிகாரங்கள், நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து நான் செய்த அனைத்து தவறுகளுக்கும் என்னை மன்னித்து விடுங்கள் பிரபஞ்சமே, நவகிரகமே, பஞ்சபூதமே, தெய்வமே, அப்பா அம்மா தெய்வ நிலை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள்ட்டையும் மன்னிப்பு கேளுங்க, தாத்தாட்ட மன்னிப்பு கேளுங்க, முன்னோர்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அதை முழு மனதோடு எழுதி முடிச்சுட்டு எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு, இனி நல்லது மட்டும்தான் நடக்க போகுது, நல்லது மட்டும்தான் நடக்க போகுது, மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன், நன்றி இறைவா, நன்றி 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 நன்றி, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த பேப்பரை நீங்கள் பூஜை ரூம்லேயே வச்சுட்டு அடுத்த நாள் நோட்டில் எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு சின்ன பேப்பர் எழுதினா போதும். அடுத்தது நீங்கள் என்ன ஜாதகம் பார்க்க விரும்பினால் 78 71 61 76 77 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன். கனடா நாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகணுன்னா +1 416 357 0739 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த காணொளி உபயோகமாக இருக்குது என்று நினைத்தால் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், கமெண்டில் கருத்துக்களை தெரிவியுங்கள். இது உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா
எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில். மற்றவர்களும் பயனடையட்டும். இந்த எண்ணமே நம்ம வாழ்க்கையில் மாற்றும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.